உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் சோதனை வருது, சோதனை என்னத்துக்கு வருதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு விட தான் இப்போ பார்க்க போகிறோம். சோதனை ஏன் வருது, சோதனைனால என்ன லாபமா நஷ்டமா, ஏன் சோதனை, இதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சோதனை வர்றதுனால நிறைய லாபம். அதனால் சோதனை நம்ம நஷ்டப்பட்டு போக மாட்டோம். லாபம் என்ன லாபம்னா, முதல்ல கிறிஸ்துவுடனே நம்ம மகிமை பண்ணணும். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். என்ன அர்த்தம்னு சொன்னால், கர்த்தர் சுதந்திரம், எல்லாத்துக்குமே அவர் தான் சுதந்திரம், சர்வத்துக்கும் சுதந்திரவாளின்னு எபிரேயர் 1:2 சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவருக்கும் நமக்கும் நம்ம அவரோட உடன் சுதந்திரன்றதுக்கு ஒரே ஒரு நம்ம சொல்கிறதுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, அவர் கூட நம்ம சுதந்திரவாளி ஆகிடுறோம் சொன்னால், உடன் சுதந்திரவாளி ஆகிறோம்னு சொன்னால், பரலோகத்து சுதந்திரவாளிகள் நம்ம மாறணும்னு சொன்னால், அவர் உலகத்தில் பாடுபட்டு தான் அந்த சுதந்திரவாளியாக மாறினார். இப்போ அவரோடு கூட நாம் பாடுபட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நமக்கு அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். கர்த்தரும் இயேசு கிறிஸ்து உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபடும். அவரோடு கூட பாடுபட்டால் அந்த மகிமை நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இயேசு எபிரேயர் 12:2-3 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன்னால் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அவரை. இயேசு எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. ஐயோ, அவரு எல்லாமே சகிச்சார். இவன் பேசுகிறாங்க, இவன் பேசுறது இல்லாத பயங்கரமான பேச்சு, என்ன பண்ணிட்டேன் என்ன அது இதுன்னு பயங்கரமாக பேசினாங்க. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அப்படி பேச்செல்லாம் பேசினால் அவர் என்ன பண்ணார், பொறுமையாக சகித்தார். ஏன்னா அவருக்கு முன்னால் வச்சிருக்க சந்தோஷம் இதெல்லாம் பரலோகத்தில் பலன் இருக்கிறதுன்னு. அடுத்தது எபிரேயர் 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விவிதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளணும். நேற்று ஒரு பிள்ளை சொல்லிட்டு, எனக்கு எவ்வளோ சோதனை தெரியுமா, எத்தனை நாள் சோதிக்குது. உடனே இந்த வசனம் தான் எடுத்து காட்டினேன். இயேசுவோட நீ சோதனை சகிச்சிட்டியா? அவர் பட்ட பாடுகள்லாம் பாருங்க, எவ்வளோ. அவர் ஒரு தப்பு கூட செய்யலை. நீ செய்த தப்புக்கும் உனக்கு தண்டனை கிடைக்குது, பேச்சு வார்த்தை வருது, எல்லாம் திட்டுறாங்கள உன்னை. அவர் ஒரு தப்பும் பண்ணல. அவருக்கு இவ்வளோ பாடு வந்தாலும் அவர் பொறுமையோடு சகிச்சார். ஏன்னா அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷம் பொருட்டு இந்த விபரீதங்கள்லாம் பொறுமையோடு சகிச்சார். இப்போ நம்ம பொறுமையோடு நம்ம படுற சோதனைகளை சகிக்கும் போது அவரோடு கூட சுதந்திரவாளிகளாக மாறும். சுதந்திரவாளினா தெரியும், ஒரு சொத்து இருக்குதுனாக்கா அந்த சொத்து பிள்ளைங்களுக்கு சுதந்திரவாளி ஆகும். இது பரலோக சொத்து, இந்த மாதிரி உலக சொத்து இல்லை. அவரோடு கூட நம்ம சுதந்திரமாக்கும்போது அந்த பங்கு மகிமை நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறதுக்கு இந்த சோதனை நமக்கு தேவைப்படுது. பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணலாம், கர்த்தர் நம்மளை தெரிஞ்சினார். அதாவது அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். இன்னொரு வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. எதுக்கு அழைச்சாரான்னா, தன்னுடைய குமாரனோடு கூட ஐக்கியமாக இருக்குது அழைச்சாராம். எவ்வளோ ஜீர்ணிக்க முடியாத ஒரு வார்த்தை. அவர் தேவாதி தேவனை அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணாராம், அழைச்சாராம். பாருங்கள், தேவனோட ஐக்கியம்னாக்கா அவரை பற்றி அறிகிறது, அவரை விசுவாசிக்கிறது,
அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவரை கனப்படுத்துறது, அவரில் அன்பு கூறுது, அப்புறம் அவருக்கு ஏதோ சேவை செய்யுது, எல்லாம் செய்தால் தான் அவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது, அவரோட ஐக்கியமாக இருக்கும்போது, இதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இது வந்து அதனால் என்ன விஷயம்னு சொன்னால், அவர் எப்படி நடந்தாரோ அவரை போல் நம்மளே மாறணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. இப்போ கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சோதனைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது எபிரேயர் 5:8 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இயேசு வந்து பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் வசனம். அதனால் அவர் அதுக்கு முன்னால் கீழ்ப்படியாதில்ல. அவருக்கு சின்னதுலேருந்தே தாய் தாப்புன்னு கீழ்ப்படிஞ்சார். சின்னதில் அப்படி வசனம் சொல்லுது, கீழ்ப்படிஞ்சார் இருந்தார். இன்னொரு வசனம் சொல்லுதுன்னா, ஜனங்க ஒருவனுடைய பாவத்தினால உலகம் என்ன பண்ணிச்சு, எல்லாம் பாவிகளாக்கிட்டாங்க. ஒருவன் யார்? ஆதாம். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படியதுனால, ஒருவருடைய பாவத்தினால ஜனங்க என்ன பண்ணாங்க, பாவிகளாகிட்டாங்க. எல்லா ஜனங்களும் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டார்னு வசனம் சொல்லுது. அப்போது அவர் கீழ்ப்படிஞ்சவர் தான். ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, அவர் என்ன கோரமான பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கோரமான அந்த சிலுவை மரணத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். அவர் கீழ்ப்படிந்தார். அப்போது அவ்வளோ பயங்கரமான காரியத்துக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார்னா, நம்ம கூட கீழ்ப்படினோன்னா நம்ம என்ன செய்யணும், அவரை சார்ந்து கொண்டா என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்றார் அவர். அதனால் நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அவர்கிட்ட போனால் அவரை சார்ந்து இருந்தால் நம்ம கூட இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிதல் அவரை போல மாற்றும். ஆபிரகாம் எடுத்தால் பிள்ளை கொண்டாந்து பலி கொடுன்றார். இல்லாதெல்லாம் 100 வயசில் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை கொண்டாந்து பலி கொடுன்னா நம்மலாம் என்ன பண்ணிப்போம், இல்லாண்டவரை 100 வயசு வரலாம் பிள்ளை கொடுத்து அதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்போம். அவர் அப்படி சொல்லலை, மனைவிக்கும் சொல்லலை, வேலைக்காருக்கும் சொல்லலை, பிள்ளைக்கும் சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. அவர் சொன்ன இடத்துல பலி கொடுத்து போயிட்டார். கீழ்ப்படிந்தார். பொழுது எனக்கு கீழ்ப்படிக்கணும்னு நான் அறிந்திருக்கேன்னு கர்த்தர் சொன்னார். அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் அவர் மூலமாக நமக்கும் ஆசீர்வாதம். அதனால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு அவரை சார்ந்து இருக்கணும். அது வந்து இது நமக்கு உதவி செய்யுது. இப்போ பாடுகள் மூலமாக தான் நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். அடுத்தது பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக கர்த்தர் உதவி செய்கிறார். சங்கீதம் 119:71 நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். விஷயம்னா உபத்திரப்படும் போது தான் அந்த வசனத்தை நம்ம ஏன் இப்படி வந்துச்சு நம்ம யோசனை வச்சுங்க கர்த்தர் உணர்த்துவார். நீ ஏன் இப்படி போன, நீ ஏன் அங்கே போன, இது ஏன் செய்த, ஏன்னா ஐயோ இந்த இந்த விஷயத்தினால்தான் இந்த பாடு வந்துச்சு. பாருங்கள், நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணால் உடனே என்ன பண்ணணும். இப்போது இன்னொரு வசனம் கொடுக்குது. அது என்னன்னா, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவனாக ஆகணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தப்பு பண்ண பெற்றோர் இப்போ நல்ல பெற்றோர் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாங்க. ஏன் இங்கே போனேன், இது ஏன் செய்த, இது ஏன் எடுத்தேன்னு கண்டிப்பாங்க யாரும் பெற்றோர். அப்போது அவங்க ஏன் தானே கெட்ட பிள்ளைங்க ஆகிடக்கூடாது, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாகவும் தண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம பரமபிதா கூட என்ன பண்ணுறாராம், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தண்டிக்கிறார். எப்போ கர்த்தர் பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தால் உடனே ஒரு அடி விழும். இந்த அடி விழுதுனால்தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இல்லைனாப்பா போகிற வழியிலே போயினே பாவம் ஒன்று செய்யிட்டா அது பெட்டி கண்டுக்கிறதுல அதில் என்ன ஆகுது தான் பின்மாற்றன்றது. ஏதோ ஒரு பாவத்தில் போய் விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே நான் அப்படியே விழுந்துடக்கூடாது. ஒரு பன்றி போய் சேத்துல விட்டா என்ன பண்ணோம், பறந்து நேக்கும் வெளியே வராது, அதுக்கு ஜாலி சந்தோஷமாக இருக்கும். அதே தவறி ஒரு ஆடு போய் சேத்துல விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே உதிரி போட்டு வெளியில் உடையாந்தோம். 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளலாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இப்போது கர்த்தர் வந்து இந்த நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இப்போது ஏதோ பாவமே பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வரும்,
ஏதோ ஒரு கஷ்டம் துன்பம் ஏதோ வரும். ஆனால் இந்த சோதனை இது ஒரு சோதனைன்றோம். இந்த சோதனை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த சோதனை நேரத்தில் கர்த்தர் நோக்கி பார்த்தா கர்த்தர் விடுதலை கொடுத்துட்றார். அவர் விடுதலை கொடுக்கறதுனால விடுதலை மட்டும் இல்லை, ஆறுதலையும் கர்த்தர் கொடுக்குறார். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குறார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அது மட்டும் இல்லை, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள முடியாத போக்கையும் ஆறுதலையும் கர்த்தர் கட்டளையிடுறார். இந்த ஆறுதல் நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண ஆறுதலை உபத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறதுக்கு உதவுது. பாருங்க, தலைநோவு இருக்கிறவங்களுக்கு, தலைநோவுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் தலைநோவுனால எவ்வளோ வேதனை. இன்னொருத்தர் தலைநோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்போம். நம்மளுக்கு இந்த தலைநோவே வரலைனாக்கா அதுக்கு என்ன அத்தை போய் என்ன பெரிய கஷ்டன்றீங்களும் யோசிப்போம் நம்ம. இப்போ மற்றவங்க நம்ம உபத்திரவத்தில் கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுனால, ஆறுதல் பெற்றுக்கொண்டதுனால நம்ம உபத்திரப்படுவர்களுக்கு நம்ம உதவி செய்ய நமக்கு முடியுது. இப்போ இந்த சோதனை நமக்கு நன்மை தான். அப்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. பாருங்கள், நன்றி சொல்லி துதிப்பேன் ஃபாதர் பாடிக்கிறார். ரோமர் 8:28 படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் எனக்கு தான் வந்துச்சு, எனக்கு தான் சோதனை வச்சுன்னு கவலைப்படாதீங்க. சோதனையை நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நம்ம மாற்றுவார். கண்டிப்பாக எல்லா சோதனையும் ஒரு கண்டிப்பாக அவர் ஆறுதலும் கொடுக்குறாரு, விடுதலையும் கொடுக்குறாரு, தப்பிக்கொடுக்கிற போக்கையும் உண்டாக்குறாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன செய்கிறாருனாக்கா, அவரோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு, நம்மளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்கிறாரு. எல்லா சோதனையும் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. எல்லா சோதனை மேலும் அவரை பிடிச்சிங்க. அவர் பிடிச்சிங்கன்னா அவர் பிடிச்சி நீங்கள் தான் பண்ண அவரே அழகாக நடத்துவார். கர்த்தர் தான் சோதனை ஏன் வருதுன்னு, சோதனையில் நமக்கு ஆசீர்வாதம் தான். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. ஏன் சோதனை வருது, எனக்கு தான் சோதனை வருது நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நமக்கு தெரியாது எங்களுக்கு கொண்டு வராதப்பா. சோதனையால் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தத்தில் முன்னேறோம்ப்பா. ஆண்டவரே, சோத்திரிக்கிறேன் ஐயா. அது மட்டும் இல்லைப்பா, சோதனை வருவதனால நாங்கள் ஆறுதல் அடைகிறோம்ப்பா. அதே நேரத்தில் கர்த்தாவே, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி எங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறதுனால கற்றுக்கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சோத்திரிக்கிறேன் ஐயா. யார் இந்த வேலையில் எந்த கஷ்டத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதபடிக்கு அந்த உண்மை நோக்கி பார்த்து அந்த உண்மை பற்றி கொண்டு உங்களிடத்திலிருந்து பிரச்சனை விடுதலை பெற்று அதை அநேகருக்கு சாட்சியாக சொல்ல, அநேகருக்கு ஆறுதலாக சொல்ல, ஆண்டவரை இன்னும் கர்த்தாவே நாங்கள் உண்மை போல மாற, அந்த உம்மோடுக்குள்ள சுதந்திரவாளிகளாக மாற கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர், எந்த பிரச்சனை இந்த வேலையில் யார் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அற்புதம் செய்து நாமத்தை மயப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்கப்பா. கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவையை சந்தித்தலும் உடைய பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க. அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மயப்படுத்திடணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.